ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் கிடைக்குமா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்கில் போகலாம். தி ஃபூல், மைண்ட், மிஸ்ஸர், new vision, control, morality. Okay, the sun, the tower, hermit, six of swords, nine of cups. Bottom of the deck, 10 of wands. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா? ஸோ அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணுறது நல்லதா கெட்டதா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் ஒருக்க கூட சொல்லிக்கிறேன், இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, இதில் வந்து நமக்கு 6 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி செப்பரேட் ஆகிட்டு உண்டு. நீங்கள் அல்லது நீங்கள் லவ் பண்ணுற போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே ஓகே, ஸோ மேபி இதில் ஒரு சிலருக்கு காண்டாக்டில் இருக்கலாம். பட் காண்டாக்டில் இருந்தும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போயிட்டு இல்லை, அப்படியே ஸ்டக்காக நின்றுட்டு உண்டு. எந்த ஒரு க்ரோவும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தள்ள போயிட்டு உண்டு. ஓகே ஓகே, ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபுல்லோட எனர்ஜி நின்றுட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மெச்சூரிட்டியோட பார்க்கல. இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் கொண்டு போக இந்த திங்கிங் இந்த பர்சனோட மைண்டில் வந்துட்டு இல்லை. இந்த பர்சன் உங்கள் கூட விளையாடிட்டு உண்டு, உங்கள் எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு, பயங்கரமாக மைண்ட் கேம் கிடச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோல்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு படி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டாமினேட், இந்த பர்சன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை டாமினேட் பண்ணிட்டு உண்டு. இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் லைஃப்பில் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்குது அந்த இந்த பர்சன்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிட்டு இல்லை, ஒரு இண்டிபெண்டன்ட் கிடச்சிட்டு, ஒரு ஃப்ரீடம் கிடச்சிட்டு இல்லை. நீங்கள் வந்து ஒரு இந்த பர்சனோட கண்ட்ரோல் நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே, பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனோட மைண்டு கொஞ்சம் கூட ஓகே அல்ல. இந்த பர்சனோட மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இந்த பர்சனோட மைண்டு எங்கே போனாலுமே டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. இப்போ என்ன சொல்லுது, டோட்டலி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இந்த பர்சனோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இந்த பர்சன் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு உண்டு. இந்த பர்சனோட மைண்டு ஓகே இல்லை, இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் வந்து உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, உங்களை மறக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, உங்களோட திங்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை விட்டு டோட்டலாக போகணும் இந்த பர்சன் ஒரு முடிவு எடுத்துகிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்கள் திங்கிங்லேருந்து இந்த பர்சன் வெளியே வர்றதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட்டி, ஒரு செலிப்ரேஷன், இல்லைன்னா கொஞ்சம் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பர்சன் போனாலுமே இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே உங்கள் திங்கிங் வந்து இந்த பர்சன் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இந்த பர்சனோட மைண்டு கொஞ்சம் கூட ஓகே இல்லை. ஸோ நீங்கள் இந்த பர்சனோட மைண்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டு உங்களோட திங்கிங் எப்போயெல்லாம் அந்த பர்சனுக்கு வருது
அப்போல்லாம் இந்த பர்சன் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இந்த பர்சன் சந்தோஷமாகவே இல்லை. டோட்லி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு உண்டு. இந்த பர்சன் ஓவர் திங்கிங், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. ஒரு இப்போ என்ன சொல்லுது, ஒரு ஒர்க் ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், நைட்டு தூங்குகிற டைமாக இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு இந்த பர்சன் அறியாமலே இந்த பர்சனுக்கு ஒரு உங்கள் திங்கிங் வருது. உங்கள் திங்கிங் வரக்கூடிய டைமில் என்ன சொல்கிறது, உங்கள் திங்கிங் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இப்போ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு அந்த டைமில் ஒரு கோவம் வரலாம், ஒரு பதட்டம் வரலாம். இல்லை ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட திங்கிங் அந்த பர்சனோட மைண்டு கொஞ்சம் கூட ஓகே இல்லை. மேபி உங்களோட திங்கிங் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் வந்து யாருக்கிட்டே கோபத்தை காட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து யாருக்கிட்டே சண்டை போடலாம். இந்த பர்சன் ஒரு ஹாப்பி மோடில் கிடையாது, ஒரு பீஸான ஒரு மோடில் கிடையாது. டோட்லி இந்த பர்சனோட மைண்டு டோட்லி ஒரு டிஸ்டர்ப் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த பர்சன் வந்து இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. இந்த பிசிக்கலாக அந்த பர்சன் உங்களை விட்டு வேண்டாம், என் லைஃப்பில் தேவையே கிடையாது, ஸோ என் லைஃப்பில் மறுபடியும் உன்னை நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் போகணும். இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. மைண்டுக்குள்ளே இந்த பர்சனுக்கு மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். சரி, எங்கேயாவது நம்ம தூர இடத்துக்கு போகலாம், எங்கேயாவது போய் உங்களை மறக்கலாம்னு நினைக்கும்போது இந்த பர்சனால் மறக்கவே முடியலை. அந்த ஒரு மைண்டுக்குள்ளே கடந்து உங்களோட திங்கிங் வந்து இந்த பர்சன் டோட்லி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த பர்சனுக்கு மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை. அது மட்டும் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு நிறைய பர்டன்ஸ் உண்டு, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த பர்சனோட ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லைங்க கெரியர்லையாக இருக்கட்டும். ஏன்னா அந்த பர்சன் ஆக்சுவலி டோட்டலாக சந்தோஷமாகவே கிடையாது, டோட்டலி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் வந்து ஒரு ஹாப்பியான மோடில் கிடையாது. ஸோ அந்த பர்சனை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவான வைப்ரேஷன் இந்த பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்க. நெகட்டிவான வேலை இந்த பர்சனோட லைஃப் போயிட்டுருக்குது. ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த பர்சனோட லைஃப்பில் இப்போதைக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனை சுற்றி இருக்கிறவங்கனால இந்த பர்சனுக்கு நிறைய பர்டன் ஃபீல் ஆகலாம், இல்லைங்க ஏன்னா மைண்டு ஓகே அல்ல, மைண்டு டோட்லி டிஸ்டர்ப் ஆகிற டைம் இந்த பர்சனுக்கு ஒரு கெரியராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த பர்சன் எதிர்த்து பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க. ஏன்னா அந்த பர்சன் சந்தோஷமாக இல்லாத, அப்போ அந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் அதனால கிரியேட் ஆகிருக்கலாம். அந்த பர்சனுக்கு நிறைய பர்டன் ஃபீல் பண்ணுது. கரண்ட் சுச்சுவேஷனில் ஏகப்பட்ட பர்டன் இருக்குது. பட் இந்த பர்சன் உங்ககிட்ட காட்டிக்கலையாக இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து 9 ஆஃப் கப்ஸ், இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு வீடு, ஒரு கெரியர், மணி, ஒரு ஃபேமிலி, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்குது. பட் இந்த பர்சன் 9 ஆஃப் கப்ஸ் தான், 10 ஆஃப் கப்ஸ் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் ஒரே ஒரு கப் மிஸ்ஸிங். ஓகே, அந்த 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகும்னு அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும், இருந்தால் மட்டும் அந்த பர்சனுக்கு ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பர்சனுக்கு தி மிஸ்ஸான ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது. மேபி இந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்கிறது, சொத்து இருக்கலாம், நிறைய மணி இருக்கலாம், இப்போ என்ன எல்லாமே இருந்தும் அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பர்சன் இன்கம்ப்ளீட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே வந்து திங்கிங் வந்து இந்த பர்சன் டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. இந்த பர்சனுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டான சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு கம்ப்ளீட் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை, இன்கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இந்த பர்சனுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டவர் மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ டவர் மூமெண்ட் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அந்த பர்சன் ஒரு டவர் மூமெண்ட் லைஃப்பில் வரப்போகுது. ஓகே, ஸோ டவர் மூமெண்ட் இந்த பர்சனுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த டவர் மூமெண்ட் இந்த பர்சன் நிறைய லெசன் கற்றுப்பாங்க. இப்போ என்ன சொல்லுது, இந்த டவர் மூமெண்ட் வந்து யூனிவர்ஸாகவே கொடுக்கக்கூடிய ஒரு டவர் மூமெண்ட் தான். ஸோ இந்த டவர் மூமெண்ட் இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகும். எப்போயுமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். இந்த பர்சனுக்கு வந்து டவர் மூமெண்ட் நிறைய லெசன், இந்த பர்சன் கூட இருக்கிறவங்களோட உண்மையான முகம் வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் இந்த டவர் மூமெண்ட் இந்த பர்சன் தன்னைத்தானே ஒரு ரியலைசேஷனுக்கு வருவாங்க. நான் இந்த உலகத்தில் வந்திருக்கேன், நான் எதுக்காக வாழணும், ஸோ எனக்கு இது இம்பார்ட்டன்ட், என்னோடய லைஃப் இப்போ எல்லாமே இருந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலை தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ எனக்கு இப்போ என்னோடய லைஃப் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் ஆகணும், எனக்கு யார் வந்தால் எனக்கு ஒரு லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகும்.
ஸோ எனக்கு யார் வேணும். இந்த டவர் மூமெண்ட்டோட எண்டிங்கில் இந்த பர்சனுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஏன்னா அது யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு டவர் மூமெண்ட். இந்த பர்சன் தன்னோட வேல்யூவை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைமு. இந்த இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சனோட சுற்றி இருக்கிற நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான பீப்புளாக இருக்கட்டும், நெகட்டிவான மெம்பர்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சன் டோட்டலாக உடஞ்சி இந்த பர்சனுக்கு ஒரு நியூ பர்த் கிடைக்கிற மாதிரி ஆகும். ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் டோட்டலி சேஞ்ச் ஆகும். இந்த பர்சன் நெகட்டிவான அந்த இலூஷன், அந்த நெகட்டிவான வைப்ரேஷனில் இருந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு வருவாங்க. அந்த டவர் மூமெண்ட்டோட எண்டிங்கில் இந்த பர்சன் கண்டிப்பாக அந்த ஒரு சுச்சுவேஷனை எட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பர்சன் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மெச்சூரிட்டியோட பார்க்கல, ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் போகணும்னு இந்த பர்சன் நினைக்கிறாங்க. இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் நியூ விஸ்டனோட பார்ப்பாங்க. எப்போ பார்ப்பாங்க, டவர் மூமெண்ட்டோட இந்த போர்ஷன் கொஞ்ச நாளைக்கு அந்த டவர் மூமெண்ட்டில் கஷ்டப்படுவாங்க. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனில் கஷ்டப்பட்டு தன்னைத்தானே ஹீல் பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் அதுக்கான சப்போர்ட் இந்த பர்சனுக்கு கொடுப்பாங்க, ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. அப்போ தன்னைத்தானே ஹீல் பண்ணி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ விஸ்டனோட பார்ப்பாங்க. தனக்கு யார் வேணும், தனக்கு கூட யார் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கும். என்னோட மைண்ட் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு என்ன ரீசன், எதனால எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, என் லைஃப்பில் வந்து எல்லாம் இருந்தும் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் எனக்கு வருது. ஸோ எந்த பர்சன் என் லைஃப்பில் வரணும், யார் வந்து என் லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ விஸ்டனோட பார்ப்பாங்க, ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்குற டைம் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம், எப்படி வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம், எப்படி உங்களை சமாதானப்படுத்தலாம். ஸோ அது எல்லாமே இந்த பர்சன் வந்து யோசிப்பாங்க. யோசிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவும் நமக்கு சன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலாக வந்து ஒரு டார்க்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் அதில் ஒரு வெளிச்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்சனை உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தருவாங்க. ஷோர், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு எதாவது விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க. அந்த பர்சன் எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் சேஸ் பண்ணாதுங்க. ஏன்னா அந்த பர்சன் டோட்டலாகவே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சேஸ் பண்ணும்போது மறுபடியும் இந்த பர்சனுக்கு ஒரு இரிட்டேட்டிவ் ஃபீல் ஆகும். புரிஞ்சிடலாம். அந்த இப்போ இருக்கக்கூடிய கோவத்தை இப்போ அந்த பர்சனோட லைஃப் டோட்டலி ஒரு டவர் மூமெண்ட்டில் நடந்து போயிட்டு இருக்குது. ஒரு போர்டர் ஃபீல் ஆகுது, மைண்டு ஓகே அல்ல. ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த பர்சனுக்கு ஒரு கால் பண்ணனாலே, ஒரு மெசேஜ் பண்ணாலே மறுபடியும் இந்த பர்சனுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு இரிட்டேட் பிஹேவ் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ உங்ககிட்ட கோவத்தை காட்டுவாங்க. உங்ககிட்ட மறுபடியும் இந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணிட்டு ஓடுவாங்க. ப்ராப்பராக அந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் சேசிங் பண்ணாதுங்க. கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைஃப்பை சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு போங்க. இந்த பர்சன் வந்து அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் எடுத்துகிட்டு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு அவங்க மாறுவாங்க. இந்த டவர் மூமெண்ட்டோட எண்டிங்கில் இந்த பர்சன் மாறுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் யூனிவர்ஸாகவே தருவாங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த ரீடிங். ஸோ ரீடிங் யாருக்காவது பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் யாருக்காவது மேட்ச் ஆகுது அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.